Hi friends, welcome back to the VIS Killer channel. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல் சிக்கன் ஹர்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 kg சிக்கனை கழுவி எடுத்தாச்சு. தேவையான பொருட்கள் பாருங்கள். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்பைசஸ் பாருங்கள். தனியாத்தூள், சிக்கன் மசாலா, மிளகாய் தூள், மஞ்சள், பெப்பர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மசாலா எல்லாம் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேர்டு கூட 2 ஸ்பூனு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேர்ட் போடலைங்க. பாருங்கள், நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது சிக்கன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இப்போது இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனில் போட்டாச்சு. நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour இதிலே நல்லா ஊறட்டும். பாருங்கள், 1/2 hour நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போது கடாய் எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போது நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதில் எடுத்து போடலாம் வாங்க. சிக்கனை போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெயிலே ஒரு 10 minutes நல்லா வேகட்டுங்க. நல்லா எண்ணெயிலேயே கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசஸை இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 hour நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நம்ம சிக்கன் ஹரியலி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. நம்ம இந்த சிக்கன் கிரேவி தோசை கூடயும் களி கூடயும் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.